இன்று தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் மனத்தில் எழும் மிக முக்கியமான கேள்வி ஒன்றுதான். யார் சொன்னதை செய்கிறார்கள், யார் சொன்னதை சொல்லிவிட்டு மறந்து விடுகிறார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடினால் வரலாறே நமக்கு தெளிவாக பதில் சொல்கிறது. அதிமுக என்பது வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற போராடும் இயக்கம், சொன்னதை செய்தும் காட்டிய இயக்கம். இதற்கு கடந்த கால ஆட்சிகளே சாட்சி. அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பல திட்டங்கள் இன்று கூட மக்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கின்றன. அம்மா உணவகம், லேப்டாப் வழங்கியது, மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான உதவி, விவசாயிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் என வாக்குறுதி காகிதத்தில் மட்டும் இல்லாமல் மக்கள் அனுபவித்த திட்டங்களாகவே இருந்தன. அதிமுக சொல்வது வெறும் அறிவிப்பு அரசியல் அல்ல, செயல் அரசியல் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. இதற்கு முற்றிலும் மாறாக திமுக சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை வாரி இறைக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளது. மக்களின் ஆசையை தூண்டும், எதிர்பார்ப்பை உருவாக்கும், ஆனால் கடைசியில் ஏமாற்றும் அரசியல்தான் திமுகவின் அரசியல். எடுத்துக்காட்டாக 2021ஆம் ஆண்டு திமுக கொடுத்த வாக்குறுதிகளே போதும். பல வாக்குறுதிகள் இன்னும் காகிதத்திலேயே இருக்கின்றன, மக்களின் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரவே இல்லை. 2026ஆம் ஆண்டை நோக்கி செல்லும் இந்த நேரத்தில் அதிமுக கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. அதற்கான முக்கிய காரணம் அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசோடு நல்ல நெருக்கத்தில் இருப்பது. இதன் காரணமாக தற்போது 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவது போன்ற திட்டங்களில் அதிமுகவுக்கு எந்த பெரிய பொருளாதார சிக்கலும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. மத்திய அரசின் முழு ஒத்துழைப்பும் நிதி ஆதரவும் கிடைக்கும். அதுபோல வருடத்திற்கு குடும்ப அட்டைக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்ற அதிமுகவின் அறிவிப்பும் வெறும் வாக்குறுதி அல்ல. மத்திய அரசின் உதவியோடு இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிர்வாகமும் அனுபவமும் பொருளாதார புரிதலும் அதிமுகவிடம் இருக்கிறது. இதற்கும் மேலாக குலவிளக்கு திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். இது சாத்தியமற்ற வாக்குறுதி அல்ல, சரியான திட்டமிடலும் திறமையான நிர்வாகமும் இருந்தால் இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதற்கான அனுபவமும் அதிமுகவுக்கு உள்ளது. ஒரு நிர்வாக திறன் கொண்ட நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய தலைவர் தமிழகத்தை ஆளும்போது மாநிலம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவது உறுதி. வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது வேலைவாய்ப்பாக, தொழிலாக, மக்களின் வாழ்க்கை தரமாக வெளிப்படும். ஆகவே கடந்த கால உதாரணங்களையும் தற்போதைய சாத்திய கூறுகளையும் வைத்து பார்க்கும்போது அதிமுக கொடுக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடியவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக சொல்வதை செய்கிற இயக்கம். ஆனால் திமுக கொடுக்கும் வாக்குறுதிகள் வெறும் வாய்ச்சவடால் என்பதை கடந்த கால அனுபவங்களே நிரூபித்துவிட்டன.